ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சுக்கு வந்து ஸ்கேல் எடுத்து இந்த மாதிரி 3 லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டிங்கல்ல, அதையே அதை ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டிச்சு வரும். இந்த ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறது இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். எப்பவும் போல் த்ரெட் எடுத்து ஒரு நாட் போட்டு இந்த மாதிரி சுற்றி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி கிளாத்துக்கு அடியில் கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் ஆரி ஒர்க் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும். அதில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எல்லா கிளாஸ் வீடியோவும் உங்களுக்கு வரும். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி குத்திட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோம். எப்பவும் சொன்ன மாதிரி இந்த இடத்துல குத்தி கீழே ஒரு தடவை சுற்றி லெஃப்ட் ரைட் பண்ணி கீழே இப்படி கொண்டு வந்துடுங்க. அப்படியே பிடிச்சி இழுத்திங்கன்னா கீழே வந்துடும். இந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக் போட்டாச்சா? திரும்ப இதை எடுத்து உங்களை வந்து போன ஸ்டிச்சில் இங்கே போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, போடாமல் கீழே கொண்டு வந்து குத்தி திரும்ப ஒரு தடவை சுற்றி திரும்ப இது இப்படி மேலே கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப பக்கத்தில் குட்டியாக இந்த சைடில் ஒரு செயின். ஓகே, இந்த வீடியோவை இந்த ஸ்டிச்சை உங்களுக்கு நான் பென்சில் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்படி 3 லைன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல இருந்து மேலே இந்த இடத்துலேருந்து மேலே ஃபஸ்ட்டு போயிட்டு அது அப்படியே கீழே இழுப்பீங்க. அது 2வது. இங்கேருந்து கீழே இது 3வது, மேலே 4வது, திரும்ப இங்கே ஒரு செயின் 5. ஓகே, இவ்வளோ தான் இந்த ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சை மெயினாக ப்ளவுஸ்க்கெலாம் ஒர்க் பண்ண மாட்டோம். ஏதாவது குர்த்தாவை டிசைன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டிச்சை ஒர்க் பண்ணுவோம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நீடில் இருக்கிற நீடில் யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கிறது, பின்ன ஸ்பீடாக ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ட்ரைன் அப் பண்ணிக்கலாம் உங்களை நீங்களே. மெதுவாக சொல்கிறேன். இந்த இடத்துல குட்டியாக ஒரு செயின் போட்டோமா? இப்போ ஃபஸ்ட்டு மேலே இங்கே குத்தி கீழே ஒரு தடவை சுற்றி இப்படி எடுத்துட்டேன்னா இதை லாக் போடாமல் கீழே அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா கீழே பிடிச்சி இழுத்துட்டு இந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக், குட்டியாக போடுறோம்ல அந்த செயின் பேர் தான் லாக். திரும்ப அப்படியே கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு தடவை குத்தி கீழே ஒரு தடவை சுற்றி இப்படி எடுத்துகிட்டு திரும்ப இதை மேலே கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லாக், அதாவது குட்டி செயின். அதுக்கப்புறம் அதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு செயின். அவ்வளோதான் இந்த ஸ்டிச். நீங்கள் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? இப்போ ஒரு தடவை நீங்கள் பொறுமையாக பாருங்கள். 1 2 3 4 5. பென்சிலில் உங்களுக்கு 5 எப்படி வருதுன்னு போட்டு காமிச்சேன் இல்லையா? அதே தான் இதில் நான் உங்களுக்கு சொன்னதை இதில் நான் சொல்லி காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த ஸ்டிச்சை நம்ம போடலாம். 1 2 3. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் புரியலைன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ காலில் கூட சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
மேலே ஒரு தடவை குத்துறீங்க, கீழே த்ரெட்டை சுற்றி லெஃப்ட் ரைட் பண்ணி கீழே இழுக்கிறீங்க. இப்படி இழுக்கும்போது கையில் நீங்கள் கீழே பிடிச்சிருக்க நூலை பிடிச்சி இப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். இப்படி பாருங்கள், பெருசாக இழுத்துட்டேன். இப்போ கீழே நூலை பிடிச்சி இழுக்கும்போது அது கீழே வருது. இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக் போட்டிங்க. திரும்ப அந்த நூலை கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டு கீழே சுற்றிட்டு மேல் பக்கமாக கொண்டு போனீங்கன்னா இந்த இடத்துல குட்டியாக ஒரு லாக் செயின், இந்த இடத்துல ஒரு செயின். இவ்வளோ தான் அந்த ஸ்டிச். ஓகே, நீங்கள் நல்லா பொறுமையாக பாருங்கள். இந்த ஸ்டிச்சை போட்டிங்கன்னா நீடியில் அங்கங்கே ரொட்டேட் பண்ணுறது எப்படி அந்த மாதிரி நீங்கள் பழகுவீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க, அதனால் உங்களுக்கு இது ஈஸி தான். யூடியூப் பார்த்து கற்றுக்குறவங்க இதை ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல போட்டு எப்பவும் போல் ஒரு லாக் போட்டு முடிச்சிடும். இந்த ஸ்டிச் இவ்வளோ தான். இந்த ஸ்டிச்சில் என்ன புரியலைங்கிறத சொல்லுங்கள், நான் சொல்லித்தரேன். இந்த ஸ்டிச்சை வந்து எந்த ஷேப்பில் போகணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி இந்த டிசைனில் போடுங்க. இந்த ரவுண்டில் இப்படி வர மாதிரி இந்த 2 ஷேப் மட்டும் இதில் நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். ஓகேவா? ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.